ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படி பார்த்தீங்கன்னா, ஃப்ளை மட்கார்ட் போடக்கூடாது, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அண்ட் வந்து மட்கார்ட் எல்லா தூள்லேயும் வந்து ஒரு கிளாம்ப் இருக்கும். உங்களுக்கு இது உள்ள தெரியுது பார்த்தீங்களா, ஒரு கிளாம்ப்பு. ஸோ இந்த கிளாம்பை பற்றி தான் பேச போகிறேன். இதோட யூசஸ் என்ன, இது ஏன் இருக்குது அப்படின்ற மாதிரி. இதை வந்து ஒரு சில பேர் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் வந்து ஃப்ளை மட்கார்ட் போடுறப்போ இது ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நார்மலாக போட்டுறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து மட்கார்ட் உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு கிளாம்ப் மட்டும் அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் அதை கழட்டி போட்டுறாங்க. ஆக்சுவலாக அப்படி கழட்டி போடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாம்ப் வந்து ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செய்யும். அண்ட் வந்து ரெண்டு ஃபோர்க்கும் வந்து ஈவனாக ஏறி இறங்குறதுக்கு இது கொஞ்சம் வேலை செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போது டயரோட ப்ரொஃபைல் இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டயரோட சைஸ் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்க் மட்டும் ஃபஸ்ட்டு மேலே ஏறும், அப்புறம் இந்த ஃபோர்க் செகண்ட் ஏறும். இந்த ஃபோர்க்கு தான் வந்து இந்த ஃபோர்க்கு இழுக்குமே தவிர இந்த ஃபோர்க்கு வந்து உங்களுக்கு புஷ் ஆகாது. இதே கிளாம்ப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கிளாம்ப் வந்து புஷ் பண்ணி விடும் அந்த ஃபோர்க்கை சேர்த்து. அது கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுறப்போ அந்த ஃபோர்க் வந்து அடி வாங்காது. ஸோ இதனால தான் வந்து கிளாம்ப் இருக்குது. இது வந்து ரொம்ப சின்னதான ரொம்ப கம்மியான திக்னஸில் இருக்குது இந்த கிளாம்ப்பு. இதனால் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் படி ஒவ்வொரு சின்ன மில்லிமீட்டருமே வந்து ஆட்டோமொபைலில் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஜஸ்ட் ஒரு மைண்ட் ப்ளோவிங் திங், ஓகேவா. இதே வந்து நீங்கள் ட்ராக் ரேஸ் இருக்க பைக்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டையாக ஒரு அலுமினியமில் ஒரு பார் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த மோட்டோ கிராஸ் பைக்லாம் பார்த்தீங்கன்னா அது போட்டிருக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா மோட்டோ கிராஸ் பைக்கில் வந்து வெயிட் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது போக அவங்களுக்கு அந்த ஒரு ரேஸ் போட்டினாலே போதுமானது. அப்படி இல்லைனா மேக்ஸிமம் அந்த வண்டி வச்சு எத்தனை ரேஸ் ஓட்டுவாங்க, ஒரு 3 ரேஸ் ஓட்டுவாங்களா, அவ்வளோதான். ஸோ அதுக்காண்டி அது எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். அந்த ரேஸில் ஜெயிச்சா போதும் அப்படின்ற மாதிரி. அண்ட் நீங்கள் இப்போ ஒரு ஃப்ளை மட்கார்டை போகிறீங்க அப்படின்றப்போ இந்த கிளாம்பை போட்டு போகிறதுனா ஓகே தான். இதெல்லாம் வந்து எக்ஸ்பல்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், எக்ஸ்பல்ஸ் ஹிமாலயன் அந்த மாதிரி அதில் இருக்க மாதிரி கிளாம்ப் வாங்கி போட்டு போயிடலாம். ஏன் எக்ஸ்பல்ஸ் ஹிமாலயன்லாம் வேறு மாதிரி கிளாம்ப் தராங்க அப்படின்னா, அதோட சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து பெருசாக இருக்கும். இது சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஷாக் அப்சார்பரோடது. இதே அதில் அதிகமாக இருக்குது. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நல்ல ஒரு ஆஃப் ரோடு அந்த இதெல்லாம் வந்து தாங்கணும். அதனால தான். பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர். வண்டியை சேஃபாக ரைட் பண்ணுங்கள்.